இப்பொழுது அனைவருக்கும் மேடை விஜயதேவி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்னன்னா, மனம் விஜயகாந்த் எனும் நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் என்னன்னா, மனம் எனும் மேடை. இந்த புத்தகம் நான் பேச்சு போட்டியில கல்லூரியில 3ஆம் பரிசு வாங்கும்போது என் கைக்கு வந்த புத்தகம். எனக்கு இந்த புத்தகத்த படிக்கிறதுக்கு பெரிதா அப்ப ஆர்வப்பாடு இல்ல. தமிழில் எழுதும் நேர்த்தியை காதலிக்க எனக்கு கற்றுத்தந்த மகாகவி கண்ணதாசனுக்கு காணிக்கைன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எழுதின டாக்டர் ருத்ரன் ஐயா எழுதியிருப்பாங்க. ஐயாவோட தோற்றமும் கொஞ்சம் சாமியார் மாதிரியே இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதனால இந்த புத்தகத்தை எடுக்க எனக்கு மனசே இருக்காது. ஆனா இந்த புத்தகத்துல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனுக்கு கவலையா இருக்கிற தருணங்கள்ல எல்லாம் இந்த புத்தகம் ரொம்ப உறுதுணையா இருக்கும். எனக்கு இந்த புத்தகத்த இங்க பிரசன்ட் பண்றதுக்கு குடுக்கணுன்ற ஆர்வப்பாடே இல்ல. ஆனா, எனக்கு இப்ப கவலையான நேரங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த தருணத்துல 112 பக்கம் உள்ள இந்த புத்தகம், ஒரு 17 தலைப்புல உள்ள புத்தகம் ரொம்ப அருமையா இருக்கு. இவருடைய வார்த்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம தளத்துல கூட வடிவேலு ஐயா கூட பிரசன்ட் பண்ணாங்க. "வாழ நினைத்தால் வாழலாம்" அப்படின்ற ஒரு புத்தகம். அது கூட டாக்டர் ருத்ரன் ஐயா தான் எழுதினது. அதுக்கு கூட என்னால வர முடியலன்னு ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பாட்டா பாடிக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டு ஃபுல்லா இந்த புத்தகத்துல தான் இருக்குது. ரொம்ப அருமையா இருக்கும். மனதோட இயல்பும், தற்காப்பு முறைகள், சில தற்காப்பு முறைகள் தேவை. சில நேரங்கள்ல எங்கேயோ இருக்கிற கோவத்த நம்ம யாருக்கிட்டயோ காட்டுவோம். அதுவும் புரிதலுடையவங்க கிட்ட காட்டுவோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா புரியலைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். சில இடங்கள்ல பதட்டமா இருக்கும். சில இடத்துல பயமா இருக்கும். ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், மிதமான மனச்சோர்வு, தீவிர மனச்சோர்வு, அதீத உணர்ச்சி பிறழ்வு, மனச்சிதைவு, சந்தேகம், மது, நிச்சயித்த திருமணங்களின் பிரச்சனைகள், காதல் திருமணத்துல வரக்கூடிய பிரச்சனை, ஆலோசனை கூறக்கூடிய முறை, முற்சாய்வும் நம்பிக்கையும், வாழ்க்கைய அணுகுமுறை. இப்படியாக இவரு தலைப்ப கையாண்டிருப்பாரு. என்னதான் அவரு சொல்றாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது, அணிந்துரை எழுதியிருப்பாங்க. துணைவேந்தர் பி.பி. ராஜன் ஐயா. எல்லாரும் உடல் நலத்த பாத்துக்கிறீங்கல்ல, ஏன் உங்க மனநலத்த பாத்துக்க மாட்டீங்களா? எத்தனை பேருங்க மனநலத்த பாத்துக்கிறீங்க? நீங்க எப்பயாவது ஃபோன் பண்ணும்போது இப்படி பேசியிருக்கீங்களா? உங்க உடம்ப பாத்துக்கங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றத காட்டிலும் நான் நிறைய தடவை என்ன செய்வேன் தெரியுமா? உங்க மனச நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மனசு ரொம்ப முக்கியம். எல்லா இடங்கள்லயுமே மனசு ரொம்ப முக்கியம். உடல் நலத்த காட்டிலும் மனநலம் முக்கியம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க மனசு என்ன சொல்லுது? இந்த நிகழ்ச்சிக்கு போய் பார்ப்போம், என்ன செய்யலாம் அப்படின்னு தானே பார்த்துச்சு. இங்க பாருங்களேன், அவ்வளோ அழகா மனதோட இயல்பையும், அத தற்காப்பு முறைகளை பத்தி சொல்லியிருப்பாரு. நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். நீங்க யாரு? பதிலே தெரியலையா நீங்க யாருன்னு கேட்டதுக்கு? எனக்கும் தெரியல. நான் யாருன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மகிட்ட மனம் படைத்த ஒரு இயல்பு இருக்கு. நம்ம மனிதன் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாவா? பேரெல்லாம் நம்ம அப்படின்ற மாதிரி கூட இல்ல. நம்ம மனசு தான் நாம அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். மனசு மட்டும் நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆகாயம் கூட உங்க பக்கத்துல இருக்கும். உங்களுடைய முக்கியமான பலமே உங்களோட உள்ளம்தான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, தியானம் பண்ணும்போது கடவுளே நம்ம பக்கத்துல வருவாரு. மனசு வச்சா மை டியர் மச்சான். எப்பயுமே நான் போய் எல்லாரும் உங்க மனச குடுங்க, நான் பாடம் எடுக்க தயாரா இருக்கேன்னு தான் சொல்லுவேன்.
உங்களுக்கே உங்களை நல்லா தெரியும். உங்கள பத்தி உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். வேற எவனுக்குமே தெரியாது. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. அழகா சொல்லியிருப்பாரு ஒரு வார்த்தை. இந்த மனதோட இயல்ப பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு, "தூங்கும் இமைகளை திறந்துவிட, பிரதிபலிக்கும் கண்ணாடியுள்ள தூசியை துடைத்துவிட ஒரு முயற்சி தான் எடுத்திருக்கிறேன்னு" சொல்லுவாரு. தூங்குற இமைகள திறந்து பார்க்கணுமா? இல்ல மிரர நம்ம துடைக்கக்கூடிய அந்த தூசிய துடைச்சுட்டு, ஒரே ஒரு விஷயம் தான் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்க உங்கள உங்க ஃபேஸ் இருக்குல்ல கண்ணாடியில, அதுவா நீங்க? கிடையாது. இல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்தா அந்த ஃபோட்டோல வருவீங்களே, அவங்களா நீங்க? கிடையாது. நம்ம மனசு தான் நம்ம அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளோ பெரிய டென்ஷனா இருக்கு தெரியுமா? வாழ்க்கை அவ்வளவு ஈஸியானது. ஆனா நம்ம தான் ரொம்ப டென்ஷனா இருந்துக்கிறோம். ஏங்க இப்படி இருக்கீங்க? வாழ்க்கை மூச்சு விடுவது போல அவ்வளவு சுலபங்க. நீங்க என்னைக்காவது மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கவலைப்பட்டிருக்கீங்களா? பிள்ளை வலி கூட நம்ம பெருவலியா இருந்து கஷ்டப்பட்டு பெத்திருக்கோம் குழந்தைங்கள. எவ்வளவு தருணம் கால் வலிக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நடந்து போயிருக்கோம், நடக்க முடியாத தருணங்கள்ல கூட. ஆனா என்னைக்காவது மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டுருக்கீங்களா? என்னைக்காவது உங்களுக்கு முடியல, இருமல் வந்துச்சு, எ ஏதோ இளப்பு வர்ற மாரி இருக்குன்னும் போது தான் நீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது போக மற்ற நேரங்கள்ல ரொம்ப அனிச்சையா நீங்க அழகா மூச்சு விட்டுருப்பீங்க. ஆமாவா? இல்லையா? இதுதான். இந்த மாரி நிகழ்வுகள் தான் நான் சொல்ல வர்றது. தற்காப்பு முறை. நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தர் எல்லாமே லெகுவா எழுதியிருப்பாரு. அதுக்கு இடையில அந்த டெஃபனிஷனோட ஆங்கில வார்த்தைகள மிகவும் அழகா கையாண்டிருப்பாரு. அதுதான் எனக்கு இந்த புத்தகத்துல ரொம்பவே புடிச்ச விஷயம். இந்த புத்தகத்துல படிக்கும்பொழுது நெறைய விஷயங்கள அழகா கொண்டு போயிருப்பாரு. மழை பெய்யுதுங்க. நம்ம மழை பெய்யும்போது என்ன பண்ணுவோம்? நல்லா நடுவுல உட்காந்துட்டு நனைவோமா? நனைய கூட ஆசைப்பட்டு நனைஞ்சிருக்கலாம். ஆனா, கண்டிப்பா ஒரு மரத்துக்கிட்ட ஒதுங்கி இருப்போம். இல்ல, பக்கத்துல ஏதாவது நனையாம இருக்கிற இடமா இருக்கான்னு பார்த்து ஒதுங்கி இருப்போம். ஆமாவா? இல்லையா? இது ஒரு தற்காப்பு முறைன்னு தான் சொல்றாங்க. ரமேஷ்ன்னு ஒரு ஐயா டைப்பிஸ்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. ஆனா, அந்த பிரச்சனைய காத்துக்கொள்றதுக்கு அவரு தன்னோட டோன உயர்த்துறாரு. அது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். அடுத்து டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. மேனேஜர் பயங்கரமா கத்து கத்துன்னு கத்துறாரு. "நான் சொல்ற வேலைய நீங்க சரியாவே செய்யவே மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இதே தானா?" அப்படின்னு கத்தி முடிச்சுடுறாரு. அதே கோபத்துல வர்றவரு வீட்டுக்கு வர்றாரு. ஒய்ஃப் வாங்க சாப்பிடுங்கன்னு அன்பா சொன்னா கூட, எங்கேயோ இருக்கிற ஆத்தா இங்க இறங்காத்தான்னு அங்க இருக்கிற விஷயத்த இங்க மாத்தி விட்டுருவாரு. அதான் டிஸ்பிளேஸ்மென்ட். எப்படி பார்த்தீங்களா? ம். அடுத்து ஒரு விஷயம் சொல்றாரு. ரேஷனலைசேஷன். இந்த ரேஷனலைசேஷன் என்ன தெரியுமா? இங்க பாருங்களேன், நான் நல்லா தான் எழுதினேன் பரீட்சை. இந்த கணக்கு மிஸ்ஸுக்கு கண்ணே தெரியல. என்னைய பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது போல. ச்சே! இப்படி மார்க்க குறைச்சு போட்டிருக்காங்க. அப்படின்னு அவங்க பகுதியா நினைச்சுக்கிறது. ரேஷனலைசேஷன். எப்படி அழகா கையாண்டிருக்காரு. டிஃபென்ஸ் மெக்கானிசம், டிஸ்பிளேஸ்மென்ட், ரேஷனலைசேஷன். அடுத்து ஒரு வார்த்தை ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் எப்படின்னா, "ஓ! உனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்ல? பிடிக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குதுன்னு எங்களுக்கே வைக்கிற அத. அதாவது உனக்கு பிடிக்கிறத என் மேல திணிக்கிறதுன்னு பார்க்குற மாரி ரியாக்ஷன் ஃபார்மேஷன். எப்படி பாருங்க. எதார்த்தங்கள நம்ம கையாள்றதுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். டினையல் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. இப்படி எதார்த்தங்களாக இருக்கிறதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசத்து, டிஸ்பிளேஸ்மென்ட், ரேஷனலைசேஷன், ப்ரொஜெக்ஷன், ரியாக்ஷன் ஃபார்மேஷன், டெனியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முதல் அத்தியாயத்துல மனதின் இயல்பும் தற்காப்பு முறைகளும் அப்படின்ற ஒரு தலைப்புல அழகா சொல்லியிருக்காரு. 2வது தலையங்க என்ன தெரியுமா? இன்னும் மே இன்னும் மேலும் சில தற்காப்பு முறைகள பத்தி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி, உள்ளம்ன்றது அழகானதா? அழகுதான். அத விட அழகானது மட்டும் இல்ல, ஆழமானது. நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு
நம்ம இயக்கத்தை வடிவமைச்சு கொடுக்குற விஷயத்துல உள்ள மிக மிக முக்கியம். ஆமாவா இல்லையா? இங்க ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பாரு. எங்கிருந்தாலும் வாழ்க வருவாய் என நான் தனிமையில் நின்றேன். வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய். துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். இப்படி நீங்க பாடுறத பார்த்திருக்கீங்கல்ல? கல்யாணகுமார் எவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. நெஞ்சுக்கு நீதின்ற படத்துல. ரொம்ப பிடிச்ச படம். அழகா தேவிகா அம்மாவும் முத்துராமனும் வந்து அழகா இந்த மருத்துவர்கிட்ட நாடும் பொழுது, நான் கூட மருத்துவர் சாவாருன்னு நினைக்கவே இல்லை. முத்துராமன் தான் சாவாருன்னு நினைப்பேன். ஆனா இவர் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல அவ்வளவு அழகா சப்ளிமேஷன் பண்ணியிருப்பாரு. வெறும் தியாகம்னு நினைச்சீங்களாங்க? கிடையாது. வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம். ஆகா, நம்ம விரும்பின பொண்ணு அவ வந்து தன்னோட கணவனோட வந்திருக்கா. அவரோட உயிரை காப்பாத்தி நம்ம கொடுத்துக்கணுமா இல்லையான்னு சொல்லி தன்னைய பார்த்துக்காம மரணடைவார். அதான் அந்த இடத்துல செய்யக்கூடிய விஷயம். அதாங்க சப்ளிமேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் அந்த இடத்துல. அடுத்து காம்பன்சேஷன். இந்த காம்பன்சேஷன் எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் செய்யறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கஷ்டத்தை இருந்து வெளிவர்றதுக்காக நான் புத்தகம் படிப்பேன். இல்ல இது போன்ற தளங்களுக்கு வந்து நான் தினமும் வருவேன். ஏன் தினமும் வர்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்ச திருப்தி, அந்த ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு உற்ற துணையா இருக்கிறதுக்கு, மற்றவருடைய பின்னூட்ட வரிகளை கேட்கறதுக்கும் இருந்தா கூட மடைமாற்றம் என்னோட மனசுக்கும் கொஞ்சம் நல்ல ஆறுதலா இருக்கு. உங்க பேசுறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோன்ற ஒரு உத்தி இருக்கும். ஒரு நேரம் வேற ஏதாவது பிரச்சனையில இருந்து கொஞ்சம் அதை சேனலைஸ் பண்ணி நம்மளை மடைமாற்றம். ஒரு பையன் ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஆனா அவனுக்கு விளையாட்டையே பிடிக்காது. அது மாதிரி எங்க பாப்பா. அடுத்த பிள்ளை என்ன யாரும் விளையாடும், படிப்பே பிடிக்காது. அது 2வது பாப்பா. இப்படியாக சில விஷயங்கள். நான் எனக்கும் மனசுல ஒரு மாதிரியா ஒரு விஷயம் இருந்தது. எல்லாருக்கும் உள்ளதானே. அந்த வயசுல காதல் வந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அப்ப எழுதின புத்தகம் தாங்க முடிவுரை முன்னுரை ஆகுமான்ற புத்தகம் கூட. 24 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம். ஏன்னா நமக்கு காதல் திருமணத்தினால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். சமூக அங்கீகாரம் கிடைக்காது. நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க. சமூகமும் சரி, உறவுகளும் சரி, வீட்டுல இருக்க பேரண்ட்ஸும் அப்படின்றதுல ரொம்ப கருத்தாக்கமா இருந்தேன். அதனால அது என்னதான் ஒரு இம்பாக்ட் வந்தா கூட இன்ஃபாக்சினேஷனா அடுத்த ஒரு சில நாட்கள்லயே அதுல இருந்து வெளியில வந்துட்டு புத்தகத்துக்கு எழுதுறதுக்காக போயிட்டேன். ஆனா நெத்தம் அந்த விஷயத்த நான் எழுதியிருப்பேன். ஆனா அந்த பக்கம் நான் முழுமையா போகாததுக்கு எனக்கு இந்த மடைமாற்றம் காம்பன்சேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றேன். ஓகேவா? அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. ரொம்ப அமைதியா இருக்கணும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா அமைதியா இருந்தா எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடலாம். ஒரு ஸ்மைல் போதும், ஒரு சைலன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே பெஸ்ட் மெடிசன் அப்படின்வாங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எங்க அப்பா சாகும்போது நான் எங்க அப்பா கிட்ட செத்த அப்பா கிட்ட உட்கார்ந்து இந்த பாட்டை நான் அதிகமா பாடியிருக்கேன். ஏன்னா எங்க அப்பா நிறைய தருணம் இந்த பாட்டை தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீ வந்து பெரிய ஆளா இருக்கணும், அதை எல்லாரும் பார்த்து பேசுவாங்கல்ல, அந்த பேச்சை நான் என் காதால கேட்கணும். இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்காரு. விஸ்பர்ஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இறையோட இருந்து நம்ம காற்றோட கலந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ஓகேவா? 3வது அங்குசம் என்ன தெரியுமா? மௌனம். இந்த மௌனம் மட்டும் பெரிய விஷயங்க. எங்க நீங்க யோசித்து பாருங்களேன். அவ்வளவு அழகு. அழகு மட்டும் இல்ல, ஆழம்னா ஆழம். அவ்வளவு ஆழம். அர்த்தம்னா அர்த்தம். பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய சத்தமா இருக்கிற வகுப்புல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பாருங்க. ஏதோ அமைதியா இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. நீங்க அமைதியா மட்டும் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு இலக்குகள்லாம் நம்ம வசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோல்விகள் தொடராகட்டும், ஆனால் இலக்குகள் நம் வசமாக நம் மௌனத்தை கையாள வேண்டும்ன்றது. மௌனம் அப்படின்றதுக்கு மனம் ஒரு மொழிச்சிறப்பி தான். ஆனா அதனுடைய பாத்திரம் தான் மௌனத்தினால ஆனது. அந்த வெசல் வந்து கண்டிப்பா சைலன்ஸ் தான் அப்படின்றாரு. ஒண்ணு தெரியுமா? மௌனத்தையும் உரையாடல்களோட இடைநிலவும் அர்த்தங்களையும் மெட்டா டாக்ன்னு சொல்லுவாங்களாம். இந்த மெட்டா டாக்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அப்ப படிச்சதுக்கும், இப்ப படிச்சதுக்கும் வித்தியாசம் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, மெட்டா ஏஐன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் எனக்கு குறுக்கு புத்தியா ஞாபகம் வந்துச்சு. ஆனா அது சரியான வார்த்தையாகத்தான் வைத்திருக்கிறாங்க. மெட்டா ஏஐ. உரையாடுகளோட இடைநிலவுது. ஆமாவா? இல்லையா? நம்மகிட்ட அது என்ன பேசுச்சா? மௌனமா இருந்து அது வேலைய நம்ம குடுக்குற கமாண்ட் மூலமா தானே செய்யுது. அத நம்ம பார்த்துருக்கோமா? இல்லைல. அதுதான் மெட்டா ஏஐ. ஓகேவா? அதனால தான் இது மெட்டா டாக்ன்னு சொல்றாங்க. நீங்க மௌனமா இருந்து பாருங்களேன். சரி, நான் கோச்சுக்கல. போ அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அமைதியா இருப்பாங்க. நம்ம வந்து கேள்வி கேட்போம். சில நேரம் கேள்வி கேட்போம். அவங்க வந்து கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஆன்சர் சொல்லுவோம் அதுக்கு. என்ன? சாப்பிடுறியா? அமைதியா இருக்கும். சரி, சாப்பிடுறாங்க போல. சரி சாப்பிடுறியா? அப்படின்னு அடுத்து சொல்லுவோம். நமக்கு அதுக்கு ஆன்ஸரா சொல்லி அட்டென்ஷன் குடுப்போம். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்ப தொலைபேசியிலே பேசிட்டு இருக்கிறவங்க, அங்க எதிராப்புல இருக்கிறவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைலன்ஸ் ஆன்ஸரா மாறுறதுக்கு பதிலா டயலாக்கா மாறும். நம்மளே கேள்வி கேட்டுக்கிறது. ஆனா எங்க அமைதியா இருக்கணும், எங்க வந்து பேசணும்ன்றதுல சில வழிகள் இருக்கும். "என்னம்மா பையன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கும்பொழுது அமைதியா இருப்பீங்களா? "இந்த கணக்கு புரிஞ்சுதாப்பா?" அப்படின்னு கேட்கும்போது அமைதியா இருப்பீங்களா? "என்னப்பா டைப் அடிச்சு கிழிச்சிருக்க?" இப்படி கேட்கும்போது அமைதியா இருப்பீங்களா? "நீயா இத உடைச்ச? ம்? யாருக்கு இது வேணும்? எனக்கு தெரியல." கோவமா? அ? இப்படியாக பல நேரங்கள்ல நமக்கு மௌனம் ஏன் தெரியுமா சில நேரம் வரும்? எதையாவது உடைச்சு தள்ளிட்டோம்னா, அப்பா டூள் கடப்ப அடிச்சு போட்டுருவாருன்னு ஒரு பயம். இந்த பயத்தினால கூட வரும். அப்ப நம்ம ரொம்பவே அமைதியா ஆன்சர் சொல்லாம இருப்போம். சில நேரம் கேள்விக்கு ஆன்சர் சொல்லுவோம். சில நேரம் கேள்விக்கு ஆன்சர் சொல்லாம உரையாடலா அவங்க குடுப்பாங்க. ஆனா எல்லாருமே ஒத்தையாவே, தானாவே பேசிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். என்ன? மௌனம் புரியுதா? ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அங்க அடையாளங்களே சொல்லும். நான் வெர்பல்ன்னு சொல்லுவாங்க. ஆமாவா? புருவத்த அசைக்கிறது, இல்ல கண்ண இப்படி பார்க்கறது உறுத்தி, "மொறைக்காதீங்க, பயமா இருக்கு." உதட்ட இப்படி இழுக்கிறது, ரொம்ப இறுக்கமா உட்காந்துக்கிட்டு பெரிய தோரணை மாரி, நாட்டாம மாரி உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு. என்ன? பயத்தோட சில நேரத்துல, "ஆத்தாடி! என்னமோ ஆயிடும்." அப்படின்ட்டு பயமா இருக்குது. சில நேரம் சொல்ல முடியும். சில நேரம் சொல்ல முடியாது. சில நேரம் நமக்கு தெரியும். சில நேரம் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தான் அந்த பெர்சனாலிட்டி டிபெண்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்துல இங்க அழகா போகும். ஓகேவா? தயக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோல்வி தான் வரும். சந்தேகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த செயல்திறன குறைஞ்சிரும். சந்தேகத்த நிவர்த்தி பண்ண நீங்க அதுக்காக முயற்சிகள செய்யணும். உங்களுடைய முகத்தோட உணர்ச்சிகள், சொற்களோட பாவங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள தாங்கி நிக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகம் வந்து வானொலியில தொடர்ச்சியா ஒளிபரப்பான விஷயங்கள். 1994வது வருடம் தொடர்ச்சியா வாரம் வாரம் நிகழ்ந்த அந்த மாதம் நிகழ்ந்த அந்த தொகுப்புகள் தான் இந்த புத்தகம். அப்படின்றதையும் அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன் மனமாய் இல்லை வாழ்வினில். ஆழக்கடலில் தோணி போல அழைத்துச் சென்றால் வாழ்கிறேன். வாழ நினைத்தால் வாழலாம்.
வழியா இல்லை பூமியில். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அவ்வளோ அருமையா இருக்கும். என்ன சார், லஞ்ச் சாப்பிடலையா அப்படின்னோன்னா, இல்ல கொண்டு வரல. வாங்க சார், ஏன் லஞ்சை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்கும். அப்படியாக அவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த பர்சனாலிட்டி டிபெண்ட்ன்ற வார்த்தைக்கு இடையில சொருகி சொல்லியிருப்பாரு. இந்த ஒவ்வொரு சாப்டரையும் முடிக்கிறப்ப சில வார்த்தைகளை அழகா எழுதியிருப்பார். எது கருணை, எது பாசம், எது உரிமை, எது காதல் என்று புரிந்து கொள்ள மௌனம் இருக்கும் இடைவெளியில் முகத்தின் உணர்ச்சிகள், சொற்களின் பாவங்கள் போன்றவை உதவும் அல்லவா? இப்படி நம் மௌனங்களையும் ஆராயலாம், பிறருடைய மௌனங்களையும் நாம் ஆராயலாம். இதில் புரிந்து கொள்ளும் பக்குவம் தான் வரும். அப்போது ஆளுமையின் பாதிப்புகளை மீறி செயல்கள் சாதனைகளுக்கு சுலபமாக்குமே. ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, உரிமை என்பதா? எனக்கு இந்த லிரிக்ஸ் எனக்கு அந்த அளவு தெரியல, இது சரியானும் புரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து 4வது சாப்டர், ரொம்ப பதட்டம். இந்த பதட்டம் ஏன்பா வருது? என்னப்பா ரெடியா? டேப் இருக்கா சார்? ஸ்பூல் கத்துதே சுத்துதே அப்படி இப்படின்னு ஒரே பதட்டம். ஏங்க, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளோ பதறீங்க? யாரும் நம்மள பதட்டப்பட்டா எல்லாத்தையும் கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. ஆனா பதட்டத்தை பத்தி நல்லாவே சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா கேட்டகரியா பிரிச்சு சொல்லியிருப்பாரு. இந்த பதட்டத்துல நாகேஷ் நடிச்ச திருவிளையாடற் பாடல் அந்த படத்துல பொற்காசுகளை தர்மிக்கு எப்படி கொடுக்கறக்கா அவரு அந்த பாட்டை, ஐயோ இப்ப போய் வரலையே இந்த பாட்டு, ஐயோ எனக்கு வர மாட்டேன்னுதே, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் சொக்கா அப்படின்னு கத்துவாரு பாருங்களேன். அந்த சீன் தான் இங்க அழகா கிரியேட் பண்ணிருப்பாரு. ஐயோ நான் படிச்ச கேள்வியா இப்ப போய் வர மாட்டேது, என்னடா சுவாமி அப்படின்னு மனதின் ஒரு வெளிப்பாடுதான் பதட்டம். உள்ள அப்படியே கலங்கி நிக்குமா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும். எனக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கே, போயிட்டு வரவா அப்படின்னு தோணும். பசங்க வீட்டுல வெளியில கிளம்பி ஊருக்கு கிளம்பிடுவான், பையெல்லாம் தூக்கிடுவான். அந்த பையன் சொல்லுவான், அம்மா ஒரு நிமிஷம். அந்த பாப்பா சொல்ல, அம்மா ஒரு நிமிஷமா. எங்கடான்னு பார்த்தா வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அது பேர் கிரகணின்னு ஒரு நோயின்னு சொல்லுவாங்க. உள்ள போய் யூரின் போயிட்டு தான் அப்புறம் வெளியில வருவாங்க. இதுல இந்த ஒரு காமெடி நடந்துச்சு எங்க வீட்டுல. என்ன அப்படின்னு சொன்னா, நான் எங்க பாப்பா எங்கேன்னு கேட்டாரு எங்க வீட்டுக்காரு. வெளியே போயிருக்குன்னு சொல்லிட்டேன். வெளியே போயிருக்குன்னு சொன்னோன்னா கதவை அடைச்சுட்டாரு. எங்க பிள்ளை எங்கங்க? இந்த எல்லாரும் வந்தாச்சு இல்ல, கதவை அடைச்சாச்சு, பிள்ளை எங்கங்க? வெளியே போயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, கதவெல்லாம் அடைச்சாச்சு இல்ல, உள்ள போயிருக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு குழந்தை பிறக்கும் போது பார்த்தா என்னைய காட்டில எங்க வீட்டுக்காருக்கு பயங்கர டென்ஷனா இருந்துச்சு. ஏன்னா சன்னு கிடையாது அப்படின்றத நான் சொன்னதே அது பெரிய டென்ஷனா இருந்திருக்கும். இதுல வேர்வை, என்ன நான் பிள்ளை பார்க்க போறேன், அவருக்கு என்னத்துக்கு வேர்க்குதுன்னு தெரியல. சில பேருக்கு பாத்தீங்களா, இன்டர்வியூ அப்ப கையெல்லாம் ஈரமா இருக்கும். இன்னுமே நிறைய பேருக்கு ஈரமா தான் இருக்குது, தொடச்சுக்கோங்க. சிகரெட் துண்டுகளை ஸ்மோக் பண்ணி போடுவாங்க. சில நேரம் உட்காந்து செம்மையா தண்ணி அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தேர்தல் சமயத்துல பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அந்த மாதிரி நாக்கெல்லாம் அப்படியே உலர்ந்து நிக்கும். என்னடா ட்ரையா இருக்கு. அப்புறம் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அவன் பந்து போட்டுக்கிட்டு இருப்பேன், இங்க இருந்துகிட்டு நம்ம நகத்தை கடிச்சுக்கிட்டு இருப்போம். டே 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 ஒரு பால் இப்படின்னு நம்மள ஒரு டென்ஷன் பதட்டம். இதுல நமக்கு +2 ரிசல்ட் வந்தப்ப உங்களுக்கு எப்படி டென்ஷனா இருந்துச்சு? நான்லாம் பேப்பரே பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஓட்டமா ஓடிப்பிட்டேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. ஏன்னா 1000க்கு மேல வாங்கினாதான் நீ அடுத்து உன்னை காலேஜ்ல சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
1000க்கு மேல வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் வேற இருந்துச்சு. அது வராம எப்படி இருக்கும்? வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? அடுத்து எதிர்பார்ப்பு. நமக்கு நமக்கு எதிர்பார்ப்பு நெறைய இருந்துச்சுனாவே பதட்டம் வந்துரும். தோல்வி. ஆ அந்த பதட்டத்த இப்ப ரிசல்ட் வருதுன்னா, அதுல ஏதாவது தோல்வி வந்துருச்சுன்னா, நம்மள எல்லாரும் அவமானப்பட்டு, அசிங்கப்படுத்தி, நம்மள கேவலமா பேசுவாங்களே! நடக்க போற எதிர்பார்ப்போட அப்படியே சேர்ந்து அவமானப்படுத்துவாங்களே, நம்மள அசிங்கப்படுத்துவாங்களே ஒரு எண்ணம். ஒரு ஒரு பயம். ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம் அத. அது பார்த்தா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு உச்சகட்டமா இருக்கும். 2 வகையான ஆங்ஸைட்டி சொல்லுவாரு. சூப்பரா சொல்லியிருப்பாருங்க. "யார்யா நீ? மனுஷனாயா நீன்னு" தோணும். ஒரு 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 டென்ஷன் வருது பார்த்தீங்களா? அது அப்படியே வெளிப்படையா, "ஏ ஏ போ! மூஞ்சி மொகரை" அப்படி டைரக்ட்டா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் என்னன்னா ஸ்டேட் ஆங்ஸைட்டி. இறுக்கத்தின் கட்டத்துல வெளிப்பாடாக இருக்கிறது. அது அந்த நிலைக்கேற்ற பதட்டம். அப்படியே அப்படியே இப்ப எப்ப பார்த்தாலும் சிலர் பதட்டமாவே இருப்பாய்ங்க. அவைங்கள பார்த்தா தெரியும். "எந்நேரம் இந்த ஆள் டென்ஷனாவே இருக்கான்." அப்படின்னா, அதுக்கு என்னன்னா ட்ராய்ட் ஆங்ஸைட்டி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. தொடர் பதட்டம் அப்படின்னு தமிழ்ல அழகா கையாண்டிருப்பாரு. மனது நுணுக்கமா இருக்க, அ ஒரு செயல செய்ய முடியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது 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 இந்த தொடர்ச்சியா ஒரு மனநோய் வருது பார்த்தீங்களா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுன்றாரு. இத இது கண்டிப்பா எல்லாருக்கும் கொஞ்சம் பரிதாபமா இருக்குது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? டாக்டர் கிட்ட கண்டிப்பா போகணும். நீங்க நல்லா நடக்கலாம். நடக்கலாம். இல்ல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட பேசலாம். சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? சைக்கிள் நம்ம ஓட்டுவோம். அதுக்கப்புறமாலாம் ஓட்டுற மாரியே ஃபீல் இருக்காது. சும்மா சாதாரணமாவே ஏறி ஓட்டுவோம். அந்த மாரி ஒரு விஷயங்கள நீங்க அனுமதிச்சுக்கலாம். அ தியானம் பண்ணலாம். அதுக்கப்புறமா தியானம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள சொல்றாரு. இது நல்லா இருக்கு. பக்குவம்ன்ற வார்த்தைக்கு அந்த கொண்டு வந்துரும் நம்மள அப்படின்னு. என்ன செய்யணும்னா, நல்லா கண்ண மூடி உட்காந்துட்டு, 1 நிமிஷம் தான் உட்காரணும். ஆம். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணா, உங்களுக்கு பிடிச்ச நபர்கள், உங்கள உங்கள நல்லபடியா இந்த வாழ்க்கையில உங்கள கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்கள பத்தி நெனச்சுக்கிட்டு, இல்ல ஒரு கொள்கைய நெனச்சுக்கிட்டு, பொழுதும் விடியும் பூவும் மலரும் பொறுத்திருப்பாய் கண்ணா, போனதை மறந்து வருவதை நினைத்து சிரித்திருப்பாய் கண்ணா. அப்படின்னு பொழுது விடியும் பூவும் மலரும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா அந்த பாடலை இங்க எழுதியிருப்பாரு. அடுத்து 5வது அத்தியாயம். இந்த 5வது அத்தியாயம் என்ன அப்படின்னா, பயம். நீங்க நீங்க ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்களேன். "அம்மா பயமா இருக்குமா?" அப்படின்னு ஒரு குழந்தை உங்ககிட்ட சொன்னா, நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பயப்படாதேன்னு தான் சொல்லணும். பயப்படாதே அப்படின்னு நீங்க சொல்ற அந்த விடையின் மூலமா தான் அந்த பாப்பாக்கு இன்னி பயம் கூடுமா, குறையுமான்றது இருக்கு. நல்ல அந்த பூச்சாண்டி கிட்ட புடிச்சு வைக்கி உன்னைய கடிக்க விடுறேன் பாரு, சோத்த திங்காம. ஒழுங்கா அந்த ஹோம் ஒர்க்க முடிக்கலைன்னா, ஆமா 2 கண்ண புடிச்சுருவேன். அப்படின்னு சொல்லி நீங்க மறுபடியும் சொன்னீங்கன்னா, அந்த உருவம் வந்துச்சு, இந்த மாரி அந்த பாப்பா ஏதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, மறுபடியும் நீங்க அந்த மாரி கொண்டு போனீங்கன்னா, அதோட பயம் என்ன செய்ய தான் செய்யும்? அதிகரிக்க தான் செய்யும். ஆனா எந்த தாயும் அத செய்ய மாட்டா. அம்மாவோட ஒரு முக்கியமான அங்கமே அவள பயமில்லாம பாத்துக்கிறது தான். அதனால பயம் இல்லாம இருமா. பயப்படாதடா தம்பி. ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன? அப்படின்னு அவன்கிட்ட ஆறுதல் சொல்லி, அம்மா அழகா இயல்பான சூழ்நிலைக்கு தெரியாத விஷயங்கள்ல ஈடுபடும்போது பயப்படுவது மனநோய் அல்ல அப்படின்றாங்க. பயம் எல்லாருக்கும் இருக்கணும். பயம் விட்டு போச்சுன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு எல்லா இடத்துலயும் நம்மள பேசுறதா உண்டு. மனசாட்சிக்கு பயந்தேன்னு வச்சுக்கவேன், நிச்சயமா உன் மனசு நல்லா இருக்கும். நல்லாவும் வாழ முடியும் உன்னால. இந்த வார்த்தை என்னன்னு சொல்றாருன்னா, போபியா. இந்த போபியாவுக்கு எனக்கு ரொம்ப புடிச்ச வேர்டுன்னா பாத்துக்கங்க. அந்த போபியா. பிஹெச்ஓபிஐஏ. பிஹெச்ஓபிஐஏ. இந்த போபியா க்காகவே நான் என்னமோ சோபியா பாப்பா மாரியே சோபி பாப்பான்னு போட்டு போபியா தேடினேன். நெறைய வார்த்தை. ஒருத்தனுக்கு தண்ணிய பாத்தா பயம், ஒருத்தனுக்கு அத பாத்தா இந்த நம்மளுடைய கமலஹாசன் படத்துல சொல்லுவார்ல, பயம், 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 பயம். அதே மாரி தான்.
அவ்வளோ பெரிய பயம். இதுல ஹைட்ரோபோபியான்னா தண்ணிய பார்த்தா பயம். அக்ரோபோபியானா எனக்கு திறந்த வெளியில இருக்க முடியலன்ற ஒரு பயம். உடனே இந்த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அப்படின்ற சிகிச்சை அவங்களுக்கு குடுக்கணுமாம். ஒரு பையன் தொலைஞ்சு போயிருப்பான். தொலைஞ்சு போனோனே அம்மா வந்து அப்பாலாம் தேடுவாங்க. தொலைஞ்சா தேட தான் செய்வாங்க. தேடி புடிச்சு அவன் வந்துருவான். வந்த பிறகு அன்பா, அரவணைப்பா, "ஏன்பா காணாம போன? என்ன? ஏது?" அப்படிலாம் இல்லாம, இந்த நிகழ்வு வரும்போது எங்க வீட்ல நடந்த நிகழ்வு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. திருவிழானா திருவிழா. பயங்கரமான திருவிழா. சித்திரை திருவிழா. தம்பியவே காணோம். நடுராத்திரி ஒரு 9, 10 மணி காணவே காணோம். காலையில 4 மணிக்கு தான் கிடைக்கிறான். என்ன ஆயிருச்சு, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வரவும் ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுக்குள்ள ஒரு சின்ன இடத்துக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். தூங்கிட்டான். அங்கெல்லாம் பிள்ளைய காணோம், அத்தா காணோம், அப்பா காணோன்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும். அப்பெல்லாம் ஃபோனு கீனு அது இதெல்லாம் இல்ல. நாங்களும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் குடுக்குறோம். ஆனா அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூட கேட்காது. அவ்வளவு கூட்டம். கடைசியில அவன காலையில தான் பார்த்துட்டு, தட்டி விட்டாரு எங்க அப்பா. "ஏன் இப்படி தொலைஞ்சு? தூங்குறேன்னு சொல்லிட்டு போகாம எங்க போய் தொலைஞ்ச?" அப்படின்னு. அந்த மாதிரி தொலைஞ்சு போன சிறுவன் தன் தாய்கிட்ட வாங்குன அடி பல காலத்துக்கு ஞாபகம் வச்சிருக்கும். "வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உந்தன் வீரத்தை கொழுந்தினில்லே கிள்ளி வைப்பாங்க." அப்படின்ற பாடல் கூட நமக்கு அந்த பயத்தை போக்கணும்ன்றக்காக பாடுவாங்க. அந்த அளவுக்கு வீரம் மிகுந்த பரம்பரையில வந்தவன்டா. ஏன்டா பயப்படுற? இந்த பிள்ளைய பார்த்தா டர்ருன்ற, பரீட்சைய பார்த்தா டர்ருன்ற. பிஹேவியர் மாடிஃபிகேஷன் சிகிச்சை தேவை. இது ஹிப்னாசிஸ் ஆழ்நிலை உறக்கம்னு சொல்லுவோம். கயிறு ஒரு மாதிரியா தெரியும். அதே பார்த்தா சில நேரங்கள்ல பிரம்மையா இருக்கும். போய் பார்த்தா இருக்காது. சில நேரங்கள்ல அதுவே பாம்பா தெரியும். நம்ம இந்த மாய தோற்றங்கள் எல்லாம் பார்த்த ஆளுக தான். தேவை வாழ்க்கையோட நிர்ணயம். வாழ்வது மனம் நிர்ணயிக்க ஆசைப்படுவது. நாம் வாழ முடியும். ஆனா வாழ நிலைத்தால் வழிகள் நிறைய உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு. ஒருத்தவன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். அவனை கூப்பிட்டு பயங்கரமா கேட்பாங்க. "டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்டா கல்யாணம் வேணாம்ன்ற?" "மச்சி, கதவை திறந்து வச்சு படுத்தாதான்டா எனக்கு தூக்கமே வரும். மூடுன ரூம்ல தூங்க பயமா இருக்கும்டா" அப்படின்னு சொல்லிப்புடுவேன். அப்பத்தேன், "அட முருகேசா, டேய் கதிரேசா" அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து பார்த்தீங்களா? அந்த வர்ற பிள்ளைகிட்டயே நம்மளுடைய விஷயம் கஷ்டமா இருக்கும். இவன் தொறந்த ரூம்ல தான் படுப்பான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்றது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அதுல அழகா வார்த்தைய முடிச்சிருப்பாரு. "தேவை என்பது வாழ்க்கை நிர்ணயிப்பது. வாழ்வது என்பது மனம் நிர்ணயிக்க ஆசைப்படுவது. நாம் வாழ முடியும். வாழ நினைத்தால் வழிகள் நிறையவே உண்டு." அப்படின்றதையும் அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்த தலைப்பு என்னன்னா, 6வது தலைப்பு நம்ம வந்துட்டோம். ஹிஸ்டீரியா. ஹிஸ்டீரியான்னா உங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது. மனநோய். மனநோய். அப்படிதான். எல்லாருக்குமே உண்டா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே உண்டுதானா? சரி. அந்த ஹிஸ்டீரியா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்றாருன்னா ஆத்தரு, அந்த இடத்துல வந்து ஹிஸ்டீரியா, ஹிஸ்ட்ரஸ் அப்படின்ற வேர்டு வந்து கர்ப்பப்பைய சம்பந்தப்பட்டதாம். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னோனையே எல்லாருமே, கர்ப்பப்பைனா பெண்களுக்கு தானே இருக்கும். கிரீக்ல கிறிஸ்டரஸ்ன்னும் போது கர்ப்பப்பைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அந்த கர்ப்பப்பையில அப்படியே உருண்டுகிட்டே இருக்குமா. அப்படி உருண்டு அது பெண்மை சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைச்சுக்கிறது தப்பு. ஆண்களுக்கும் வரும், குழந்தைகளுக்கும் வரும். எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த மனநோயில சில நேரங்கள்ல எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஆனா அத வெளிப்படுத்தாம நம்ம இப்ப ஒரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, பேய், பிசாசெல்லாம் இருக்கு. பில்லி, சூனியம் எனக்கெல்லாம் கூட பேய் பிடிச்சிருந்துச்சுன்னு கறிச்சோறெல்லாம் ஆக்கிட்டு போய் ஒரு இடத்துல எல்லாம் வச்சு ஏதோ ஓதி, அதெல்லாம் வேப்பங்குலையெல்லாம் அடிச்சு, கயிறு கட்டி, அதுக்கப்புறம் இந்த மருந்தெல்லாம் எடுப்பாய்ங்க பாத்தீங்களா? மருந்து எடுக்கிறது, மாந்திரீகம் வச்சுப்புட்டான், செய்வினை வச்சுட்டான், செயற்பாட்டு வினைய செஞ்சுட்டான்னு என்னென்னமோ செஞ்சாய்ங்க. அந்த மாரி எல்லாம் இருந்துச்சு. இதுல 2 ஆர்டர் சொல்லியிருப்பாரு. ஒண்ணு கன்வர்ஷன் டிஸார்டர். இன்னொன்னு வந்து
கன்வர்ஷனல் டிஸார்டர் பத்தி சொல்றேன் ஃபர்ஸ்ட். அது வந்து நீ இந்த மனச்சிக்கல் நோய் தான். இவங்க வந்து உடலாக்கம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த இந்த காட்சியை யோசித்து பார்க்க சொல்லுவாங்க. ஒரு அம்மா வரும், வந்துட்டு சாப்பாடை வச்சுட்டு போகும், சாப்பிடாம அப்படியே இருப்பான். என்னடா இவன் வந்தேன் சாப்பிடவே இல்லையடா அப்படின்னு. இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமா, இவனை நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்ப்பாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஒன்றும் இல்லை, இவரை வந்து ஒரு சைக்காஸ்டிக் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல பிள்ளைக்கு, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, வந்துருச்சு, வேப்பிலையெல்லாம் வச்சு கயிறெல்லாம் கட்டி விடுவாரு, பிள்ளைக்கு தண்ணியெல்லாம் ஊத்து பாத்தியா ஊத்தி சர்க்கரையெல்லாம் கொடுப்பாரு, வா இப்படி இப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டும் அலைக்கழிப்பாங்க. எல்லா பக்கமும் நானும் போன ஆளுதான். எல்லா பக்கமும் போயிட்டு அவனை பிசாசு வந்திருக்கு பிடிச்சிருக்கு, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த புள்ள, அது தன்னோட விரக்தினால செத்து போச்சு, அந்த கழிவை மிதிச்சு விட்டான், கயிறை தொட்டு விட்டான், எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சதை தூக்கி உருட்டி கிரிக்கெட் விளையாண்டு விட்டான், அப்படி இப்படின்னு ஒரு ஒரு வழியாக்கி விடுவாங்க. சஜஷன்ற ஒரு வார்த்தை கருத்தேற்றம் சொல்லுவாங்க. டிசோசியேட்டிவ் டிஸார்டர் அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு இழப்பு, உடலாக்கம் போலவே இன்னொரு பரவலாய் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் நோய் அப்படின்னு. நான் யார் தெரியுமா, என் நிலைமை என்ன புரியுமா, யார் என்னும் கேள்விக்கு நான் 2 உருவமா, அந்த 2ம் கூட ஒன்றை ஒன்று மறந்து போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை ஒரு பாடலையும் சொல்லியிருப்பாரு. மனதோட இயலாமை மனதுக்கே தெரிய வருவதனால்தான் இப்படி இருக்கு அப்படி. இவங்க அந்த நோய் வந்து ஹிஸ்டீரியா தான். அது வந்து உள்ள மனசுக்குள்ள இருக்கிற மனநோய் தான். நம்ம வந்து சாமி வருது, பேய் பிடிக்குது அப்படி முறையான அணுகுமுறையோட முழுமையான பலன் கிடைக்கும். மனதில் இருக்கும் சிக்கலையும் முழுமையாய் அவிழ்த்தால் அழகாக வருங்கால இலை நாம் பின்னலாம். ஒரு முடிச்சை மட்டும் இப்போதைக்கு அவிழ்த்து விடு என தொடர்ந்து நீங்கள் ஒரு முடிச்சா அவுக்க போயிட்டு பின்னாடி இருக்கிற இலைய நீங்க பிக்கணும்னு நினைச்சு பல குறைகளை வச்சிருவீங்க. ஒருத்தங்கிட்ட போய் முடிச்சு அவுக்க சொல்லுவான், ஏடா இந்த பாரு ஒரு பேண்ட்ல சிக்கலா முடிச்சு விழுந்திருக்கு, இத கொஞ்சம் அவுத்து தாங்கன்னா அவன் பல சிக்கலா மாத்துவேன். ஒருத்தன் அதை கரெக்டா கையாண்டு துறப்பேன். நம்ம எதை துறக்கணும்னு பாருங்க, நம்ம மனசுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்னடா நம்மளே இப்படி ஒரு விஷயமா இருக்கே, என்னமோ மாதிரி இருக்கே அப்படின்னு. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க. ஊமை பெண் ஒரு கனவு கண்டாள், அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகிறாள், வெளியே சொல்லவும் மொழி இல்லை, வேதனை தீரவும் வழி இல்லை. அந்த மாதிரி ஊமை பெண்ணல்லோ நான் பேசும் கண்ணல்லோ அப்படின்னு இல்ல. ஆடப்புறாவும் மணிப்புறாவும் மனசை கேத்த பாட்டல்லோ. 17 சாப்டர்ல 6 சாப்டர் முடிச்சிருக்கேன். வரக்கூடிய மாதங்கள் நவம்பர் டிசம்பர்ல இந்த புத்தகங்களை நிறைவு செய்கின்றேன் ஆறாக. கேட்டமைக்கும் வந்தமைக்கும் மிக மிக சந்தோஷம். உங்களுடைய பின்னூட்ட வரிகளையும் தாங்கி சொல்லுங்கள் என்னுடைய இந்த நிகழ்வுக்கு ஏத்த மாதிரி. நன்றி, வணக்கம், வாய்ப்பிற்கு சேவாமம். நன்றி. தேங்க்யூ நித்யா மேம், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். எல்லாம் கிளாப் பண்ணுங்களா. தேங்க்யூ ஆல். ரொம்ப நல்லா இருந்துச்சு நித்யா மேம், நிறைய உதாரணம் சொல்லி சூப்பரா பேசுனீங்க. சிஸ்டர் தேங்க்ஸ் a lot for sharing மேம். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். கொஞ்சம் குவிக்கா 3 minutesல ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க. யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் சொல்லுங்க. அருணகிரி சார். குட் ஈவினிங் மேடம். மேடம் வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா இருந்தது. நான் யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து 1 உடல், 2 மனம், 3 ஆன்மா, 4 உயிர், 5 உணர்வு. அதுக்கப்புறம் அந்த பாடல் வரிகள் ரொம்ப அருமையா இருந்தது. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காற்று கிடைக்கும் அப்படின்ற அந்த வரிகள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். அண்ணாமலை சார் நீங்க பேசுங்க. மேடம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னாக்க, நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை அதை ஆழப்படுத்துறதுக்காக பாட்டுக்கள் பாடி, இயற்கையாகவே பாட்டுக்கள் பாடி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது அந்த ரெலவென்ஸ் கரெக்டாக புரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? வேற யாராவது பேசுறீங்களா?
சொல்லுங்க வெங்கட்ராமன் சார். மேடம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் பாட்டு நம்ம முன்னாடி சார் அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி பாட்டு பாடி மகிழ்ந்தது ரொம்ப நமக்கு உற்சாகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்பெல்லாம் நமக்கு உற்சாகம் குறையும் போது அதுக்கு பாட்டு பாடணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் நமக்கு இதுல கடவுளை அணுகக்கூடிய ஒரு சுலபமான வழி அப்படின்னா பாட்டு பாடுவது, நம்ம நடனம் ஆடுறது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எப்பெல்லாம் நடனம் ஆடி பாட்டு பாடுறோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு எனர்ஜி பூஸ்டப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய டேக்அவேஸ் இருந்துச்சு. அந்த அந்த பாட்டு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு மேடம். ரொம்ப பொருத்தமான இடத்துல இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பி திருப்பி அதேதான், நம்ம மேல இருக்கணும் அப்படின்றது நம்ம லட்சியங்கள் வரைவா இருக்கணும். நம்ம கீழே கூட விழுந்துடலாம், ஆனா விழுந்த வேகத்துல எவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு சொன்னது ரொம்ப பொருத்தமான விஷயம். இன்னைக்கு பசங்களுக்கு அது கண்டிப்பா தேவை அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நன்றி மேடம். தேங்க்யூ சார். மில்டன் சார் நீங்க பேசுறது. அனைவருக்கும் வணக்கம். சேவா மேடத்துக்கு நன்றி. மேடம் வித்யா மேடம் சொன்னது போல ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு படம் பார்த்தேன், சர்வதேச படம், இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல. அதாவது எல்லா அவனுக்கும் அந்த கதாநாயகனுக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அது ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதாவது வந்தாலும் அவன் எப்படி சால்வ் பண்றான் அப்படின்னா ஒவ்வொரு அந்த பிரச்சனையை அப்படியே ஒரு பாட்டா மாத்திடுவான். ஒரு சொல்யூஷன், அந்த பாட்டு முடிவுற சொல்யூஷன் வரா மாதிரி பண்ணிடுவான். ஸோ அப்படி ஒரு டெக்னிக் கண்ணதாசனும் வச்சிருந்தாரு. ஒவ்வொரு முக்கியமான பாட்டுலையும் அது மாதிரி தான் அந்த வாழன்தால் படத்துல முழுக்க முழுக்க அந்த பிரச்சனைய இன்டைரக்டா சொல்லுவாரு, சொல்யூஷனை முன்னால நிறுத்துவாரு. சில பாடல்கள் பிரச்சனையை முன்னால, பிரச்சனையே ஃபுல்லா இருக்கும், கடைசியில ஒரு லைன்ல சொல்லிச்சுவாரு. ஸோ அதை புரிஞ்சு அந்த மையத்துக்குள்ள போயிட்டு நம்ம கொண்டு போகணுன்றது இந்த புத்தகத்தினுடைய இந்த ஆசிரியருடைய, அதே மாதிரி இந்த பிரசன்ட் பண்ண நல்லாசிரியர். இன்னைக்கு உலகம் பூரா என்ன கொண்டாடுறாங்கன்னா வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே. ஸோ அந்த நாள்ல நல்லாசிரியர் பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல வல்லாருடைய பிறந்தனும் அவரும் ஒரு சிறந்த ஆசிரியர். ஸோ அந்த எம்பத்தி சிம்பத்தி அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து, அந்த இரக்கம், அந்த கருணையோட வெளிப்படுத்துகின்ற வல்லாருடைய தெரிவிக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி மேடம். தேங்க்யூ வேர்ல்ட் டீச்சர் அண்ட் நல்லாசிரியர். தேங்க்யூ சார். லக்ஷ்மி மேம் நீங்க பேசுங்க. தேங்க்யூ மேம். மேம் இந்த புக் ரொம்ப நல்லா அருமையாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. மனசு அதுவும் மனித மனம் மிகவும் ஆழமானது. அந்த மனசை பற்றி ஒரு நல்ல ஆராய்ச்சி பண்ணி இன்டெப்த்தாக எழுதியிருக்கிற கான்செப்ட்ஸை எங்களுக்காக அழகாக பாட்டு பாடி ஈஸியாக புரிகிற மாதிரி அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு. மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது. இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மேம். இஸ் டெடிகேட்டிங் டு யூ. தேங்க்யூ மேம். இந்த புக்கை ஃபுல்லாக முடிக்கணும், நெக்ஸ்ட் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நாகவலி மேம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் மேம். எப்போதும் போல நீங்க அதே துள்ளல் நடையோட செம்ம அருமையா ஒரு புக்கை எவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமோ அவ்வளவு சூப்பரா பண்ணீங்க. அந்த பாட்டும் அதுல புக்லே இருந்தா கூட நீங்க பாடின விதமும் அவ்வளவு அருமையா இருந்தது. அதுக்கேத்த மாதிரியே நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தும் உங்க ஃபேமிலியோட இணைச்சு ஜோவியலா அதை அதுக்கு நம்ம மனசுல கொண்டு போற மாதிரியே நீங்க சொன்ன விதம் எப்போதும் போல அதே துள்ளலோட ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி மேம். சேவா மேமுக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். விவேகானந்தன் சார் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு நூல் திறனாய்வு அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக மனம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. அது ஆள் மனதோட இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா புத்தகங்களும் நம்மளை ஒரு மீட்டெடுக்கிறதுக்கான புத்தகம் தான் சொல்றது. அதை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அவங்க சொன்னாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க பாடல் வழியாக சொன்ன ஒரு பாட்டு பண்ண நல்லா நினைக்கிறாங்க. பார்க்க தெரிந்தால் பாது தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் வாழ்வு கிடைக்கும், வாழ நினைத்தால் வாழலாம். அது அந்த பாட்டை அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்னைக்கு வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. ஹாப்பி வேர்ல்டு டீச்சர்ஸ் டே டு ஆல் த டீச்சர்ஸ். நம்மளுடைய துறையிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வி டீச்சர்ஸ் எல்லாரும் நமக்கு இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். முத்துவேல் பிரின்ஸ் ராமு நீங்க பேசுங்க.
வணக்கம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் எங்களுடைய பாசத்துக்குரிய இந்த குரலை இந்த நூல் ஆய்வின் வழியாக கேட்டதற்காக மீண்டும் நான் மகிழ்கின்றேன். இதுவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பொருள் உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் மனிதன் தோன்றியானும் அந்த மனதை குறித்தான அவன் நாங்கள் அடிக்கடி அவர்களை கூறுவோம். நீங்கள் ஒரு பெண் ஸ்வேதா அவர்கள் ஆண் ஸ்வேதா அவருடைய நாம் கேட்டிருக்கிறோம், அவருடைய எழுத்துக்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி அந்த ஸ்வேதா அவருடைய எழுத்துக்கள் எத்தனை ஆழமும், அதுபோல் எங்கள் நித்யாதேவி அவர்களும் மனிதனை குறித்து மனங்களை நல்ல ஆசிரியரிடத்திலே இந்த நூல் கிடைத்தது, ஆய்வு கிடைத்தது. இந்த நூலுக்கு கிடைத்த ஒரு மகுடம் என்றே நாங்கள் நினைக்கின்றோம். எழுத்தாளருக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு ஆசிரியரை வைத்து இந்த நூல் செய்தது. இந்த நூல் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கான ஒரு வரப்பிரசாதம் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆமாம், ஏன்னா மனதை குறித்து நித்யாதேவி அவர்களிடத்திலே மணிக்கணக்கிலே பேசலாம். அந்த அளவிற்கு அவரிடத்திலே அவருடைய மனதிலே ஆழமான கருத்துக்கள் எல்லாம் தேங்கி கிடைக்கின்றது. கரும்பு தின்ன கூலி போல இந்த நூல் அவர் கைகளே கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே மிக சிறப்பான அவர் பாடல் பாடுவதெல்லாம் அவருக்கு கைவந்த கலை. இன்னும் பல திறமைகள் சகலகலா வள்ளி அவர். ஆகவே அவருடைய அந்த தமிழை இந்த நூல் தாங்கி இன்றைக்கு இணையத்தில் வளம் வந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இந்த மனிதனுடைய அந்த குரலான இந்த மேடை, மனதின் மேடை, இந்த நூல் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். நித்யாதேவி அவருடைய அந்த குரல் மூலம் உலகமெங்கும் மிகப்பெரிய அளவில் புகழ் சேர்க்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும், பங்கு பெற்று வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். Thank you, sir. Thank you, Nitya ma'am. It was a wonderful session. சூப்பரா இருந்துச்சு உங்க நிகழ்ச்சி. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ மேம். நித்யா மேம், நீங்க தான் சொல்றீங்களா? ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை நிஜமாவே எல்லாருமே படிச்சோம்னா நிச்சயமா கவலை இல்லாம இருக்கலாம். 2-3 நாள்ல கூட ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்துச்சு. சில பல வேலைகள்ல சிலர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்த நிகழ்வெல்லாம் போனாலும் கூட ஆனாலும் நம்ம மனசை ரொம்ப சரியா வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட இருந்தாலும் நம்ம அந்த பொது தளங்கள்ல அந்த விஷயங்களை கையாளும் பொழுது நம்ம மன ரீதியா ரொம்ப பக்குவப்பட்டு இருக்கணும். ஏன்னா மனம் படைத்தவன் மனிதன் அப்படின்றதே சொல்லிக்கிறேன். எல்லாரும் வாய்ப்பு இருந்தா எடுத்து படிங்க. ஏன்னா அவங்க சொல்ல வந்ததை நம்ம சொன்னாலும் கூட நம்ம கண்களால் அதை பார்த்து நம்ம கருத்தாக்கத்துக்கு எடுத்துட்டு போய் நம்ம மூளை நரம்புகளை கொடுக்கும் பொழுது வேற ஒரு அர்த்தங்கள் புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்கவுங்க பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இருக்காங்க, ஜாம்பவான்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் படிக்கும் பொழுது வித்தியாசமா இருக்கும். நிச்சயமா இது ஒரு குட்டி புத்தகம் தான். நீங்க ஒரு 2 மணி நேரத்துல படிக்கக்கூடிய வல்லமை உடையது. ஆனா புரிந்து கொள்ள ரொம்ப நேரம் எடுக்கும். அதனாலதான் 6 பாகங்கள் மட்டும் முடித்திருக்கேன். மித்த பாடங்கள் அடுத்த நவம்பர் மற்றும் டிசம்பர்ல முடித்து தரேன். நன்றி மேம், வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ராமசாமி சார் பேசுறாங்க. எல்லாரும் இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.